அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத் தேர்வு தொகுத்தடி மதிப்பீடு வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம். முதல் 5 கேள்விகள் கோடிச்சிடங்களே நிரப்புக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமையான கேள்விகளாக தான் இருக்குது. இப்போ 3வது கேள்வி, தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் காற்றில் கலப்பது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்னென்ன வாயுனா வாகனம் மற்றும் தொழிற்சாலை, வாகன புகை மற்றும் தொழிற்சாலை புகைன்னு சொல்கிறோம். அடுத்து கோடிச்சிடங்கள் 5 கேள்விகள் இருக்குது. காற்று மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணம் புகை. புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகுகிறது. இந்த மாதிரியான மிகவும் எளிமையான ஒரு 5 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து பொறுத்துக. யானை என்ன ஒவ்வொரு விலங்குக்கும் அதனுடைய சிறப்பு, ஒரு விலங்கு ஒரு சிறப்பான உறுப்பு மாற்றம் இருக்கும் இல்லைங்களா, உறுப்பு இருக்குங்களா, அந்த உறுப்புகள் எது, அதனுடைய தகவமைப்புக்கேற்ப மாற்றி அமைக்கப்பட்ட அந்த உறுப்புகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. அதற்கப்புறம் சரியாக தவறான 5 கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. கழிவு மேலாண்மை 2வது படிநிலை என்ன அப்படின்னு கேட்டால் மறுபயன்பாடு. காய்கறி கழிவுகளை பச்சை தொட்டியில் போடணும். தேவைப்படாத பொருளை கழிவுன்னு சொல்கிறோம். பயன்படுத்திய பொருளிலிருந்து புதிய பொருள் உருவாக்குதல் மறுசுழற்சின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான 5 கேள்விகள். அடுத்து சிறப்பு புலன் உணர்வின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தி எறும்புக்கும் வௌவாலுக்கும் உண்டான குணங்கள் கொடுத்துருக்காங்க, பண்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த பண்புகளை நம்ம இங்கே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பனிப்புகை எவ்வாறு உருவாகுதுன்னா, தூசி துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடுவொளியில் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது. அடுத்து புவி வெப்பமயமால் ஏற்படும் முக்கிய விளைவுகள் பார்த்திங்கன்னா பனிப்பாறை உருகுதல் மற்றும் கடல் மாற்றம் உயர்தல் ஆகியவை. அடுத்து மக்கும் கழிவியது, மக்காத கழிவியது, மறுசுழற்சி செய்யக்கூடியது எது, செய்ய இயலாதது எது அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரித்து இந்த அட்டவணையில் எழுதியிருக்கோம். அது பகலில் இறை தேடும் விலங்குகள், இரவில் இறை தேடும் விலங்குகள் அப்படின்னு என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம ஒரு அட்டவணையில் எழுதியிருக்கிறோம். அது புத்தகத்தில் போகவே எழுதியிருக்கோம். இது பெற்றோர் பராமரிப்பு அப்படின்னா என்ன, பெற்றோர் பராமரிப்பு சிறந்த எடுத்துக்காட்டு எதுங்கிறது கங்காரு. நமக்கு தெரியும், கங்காரு தன்னை குட்டியை வயிற்றுலேயே சுமந்துட்டு இருக்குது. காற்றின் முக்கியத்துவம் குறித்து நம்ம எல்லாத்துக்குமே காற்றின் முக்கியத்துவம் தெரியும். அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.